நம் வீட்டு சமையல் அறையில் இந்த பொருட்களை மட்டும் குறைத்துக் கொள்ளும்போது பல மடங்கு நமக்கு பணம் பெருகும். இந்த காலத்தில் நாம் எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலும் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் ஒரு பற்றாக்குறையாகவே இருக்கும். நாம் வாங்கும் சம்பளத்தை விட நம் வீட்டில் அத்தியாவசிய தேவையான பொருட்களின் விலையே மலை அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நம் கையில் பணமே தங்காமல் போகிறதே என்ற எண்ணமே எல்லோருக்கும் இருக்கும். இதற்கான வழி நம் வீட்டிலேயே தான் உள்ளது. அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். நமது சமையல் அறையில்தான் அதற்கான விடையே உள்ளது. வீணாக வாங்கும் பொருட்களே நம் செலவுக்கு காரணமாகும். ஒரு வீட்டின் நிர்வாகம் ஒழுங்காக நடக்கிறது என்று பார்க்கும் இடமே சமையல் அறை. அந்த இடத்தில் தேவைக்கு ஏற்ப வைத்து குடும்பத்தை நடத்தும் போது நமக்கு பணம் பற்றாக்குறையை ஏற்படாது. அதன் அளவை தேவைக்கு மேல் வாங்கும் போதுதான் நமக்கு பண கஷ்டம் வர ஆரம்பமாகும். முதலில் அன்றாடம் நமக்கு தேவையான அளவு பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது வரவுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் பலரும் வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் தேவையில்லாத அளவில் காய்கறிகள், பழங்கள், ஜூஸ் பால், தயிர், நெய் என பலவற்றையும் வாங்கி அடுக்கி வைப்பது. அப்படி வைக்கும்போது குறிப்பாக காய்கறிகள் ஒரு சில நாட்களே தாங்கும். ஆனால் அதை அதிகமாக வாங்கி வைக்கும் போது அது அழுகி பயன்படாமல் போகிவிடும். அதிலும் நமது பணம் வீணாகும். நம் தேவைக்கு ஏற்ப பொருள் வாங்கும் போது நமக்கு பணக்குறைவு ஏற்படாது. தேவைக்கு ஏற்ப சமைத்து உண்பதை விட அதிகமாக சமைத்து மூடி பிரிட்ஜில் வைப்பதும் அதை அடுத்த நாள் வீணாக்குவதும் நமது பணத்தை வீணாக்குவதற்கு நாம் போடும் விதையே காரணமாகும். அடுத்ததாக நமது வீட்டில் பயன்படும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் மின்சார பொருட்களையோ எரிவாயுவையோ தேவைக்கு இல்லாமல் பயன்படுத்தும் போதும் நமக்கு பணம் வீக்கம் ஏற்படும். மளிகை பொருட்கள் வாங்க போகிறோம் என்றவுடன் நேராக கடைக்கு போய் வாங்காமல் நம் வீட்டில் என்ன தேவை என்று அதை முழுவதும் நம் வீட்டில் ஆராய்ந்த பிறகு நாம் வாங்கும்போது நமக்கு பணம் வீக்கம் ஏற்படாது. அதை மாறாக அதிகமாக வாங்கி வைக்கும் போது அதுவும் காலாவதியாக போகும். இதுபோல நமது செலவினங்களை அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு தேவைக்கு ஏற்ப வாங்கி நமக்கு பயன்படுத்தும் போது நமக்கான பணம் நாம் சம்பாதிக்கும் பணத்திலேயே மிச்சப்படுத்தி நம் வாழ்க்கையை வளமாக வாழ்வதும் வளமில்லாமல் வாழ்வதும் நம் கையில் தான் உள்ளது. விரலுக்கேற்ற வீக்கத்துடன் வாழும்போது குறைவில்லா செல்வம் என்றும் நம் வீட்டில் நிலைத்திருக்கும்.